தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே மர்மமான முறையில் இருசக்கர வாகன விபத்தில் இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் வசந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். வசந்தகுமார், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கீழப்புலர் கிராமத்தை சேர்ந்தவர் பச்சமுத்து. இவரது மகன் மலர். இவர் வேப்பூரில் உள்ள தனியார் லாரி மற்றும் திருமண மண்டபங்களின் டிரான்ஸ்போர்ட் மேனேஜராக பணியாற்றி வருகிறார். வேப்பூரில் இருந்து ஆண்டிக்குறும்பலூர் வழியாக தனது சொந்த ஊருக்கான கீழப்புலியூர் இருசக்கர வாகனத்தில் ஸ்கூட்டரில் செல்லும்போது நேற்று இரவு ஒரு 11 மணி அளவில் ஆண்டிக்குறும்பு கிராமத்தில் இருக்கும் ஒரு ஏரி உள்ள கால்வாயில் விபத்திற்கு உள்ளாகி கிடந்துள்ளார். இந்த விபத்தில் சந்தேகம் இருப்பதாக பொதுமக்களும் உறவினர்களும் குன்னம் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது முதல் கட்ட விசாரணையில் இவர் செல்போன் மூலம் பேசிக் கொண்டு வந்தபோது ஸ்கூட்டரில் தவறி விழுந்து பாலத்துக்கு அடியில் சென்றாரா இல்லது வேறு எதுவும் மர்மமான முறையில் நபர்கள் தாக்கப்பட்டு இருந்தாரா என்பதை குன்னம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். பரத் அவர் நேற்றுக்கு வீட்டுக்கு செல்லும் பொழுது செல்போன் பேசி வந்ததாலவே இவர் இருந்திருக்கலாம் என்பது காவல்துறையாக கூறப்பட்டு வருகின்றனர். இவர் உடலை கைப்பற்றி பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்குறு ஆய்வுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. உடற்குறு ஆய்வுக்கு பிறகு மட்டும்தான் இவர் முழு விவரங்களை தெரிவிக்கப்படும் என்பதை காவல்துறைகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த இளைஞர் அதிகாலையில் இந்த ஒரு சோக சம்பவம் கீழப்புலியூர் அன்று மற்றும் ஆண்டிக்குறும்புகளிலேயே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார். எப்படி என்னன்னு தெரியலப்பா. காலுக்கு தெரியல.